Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு சாதித்தது என்ன என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு சாதித்தது என்ன என்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சுவிட்சர்லாந்து நாட்டில் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார அமைப்பினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டம் நடைபெற்றது. இதில் உலக அளவிலான வணிக நிறுவனங்களுடைய தலைவர்களும் அரசு துறை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதில் உலக அளவில் பொருளாதார நிலை, வணிக மாற்றங்கள், மாறி வரும் தொழில்நுட்பங்கள், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பற்றியெல்லாம் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார். இந்த மாநாட்டில் இந்தியாவைச் சேர்ந்த பல்வேறு மாநிலங்களில் கலந்து கொண்டுள்ளன. தமிழ்நாட்டின் சார்பில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் திரு TRP ராஜாவும் கலந்து கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பத்திரிகை செய்திகளில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம் போன்ற பல்வேறு மாநிலங்களில் பெருமளவு முதலீட்டை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த மாநாட்டில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன என்பதை அவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில்துறை அமைச்சரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். ஆனால் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முதலீடுகளை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளார் என்ற விவரம் தெரியவில்லை என்றும், பிற மாநிலங்களை எல்லாம் தீவிர முயற்சி மேற்கொண்டு இந்த கூட்டத்தில் முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுத்த நிலையில் தமிழ்நாட்டின் சார்பாக இதில் கலந்து கொண்ட அமைச்சர் எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது என்று வேதனையோடு பதிவு செய்துள்ளார். இதிலிருந்து விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறுவது போல தமிழகத்திற்கு பலரும் போட்டி போட்டுக் கொண்டு முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்து வருவதால் கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை என்பதையே இது காட்டுகிறது என்றும், உண்மையான முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை நாடி வருவதாக தெரியவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடத்திய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு என்பதை கூப்பாடு போட்டு வெள்ளை அறிக்கை கேட்ட திரு ஸ்டாலின், கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியும் 4 முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு என்றும், தற்போது டாவோஸ் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் பெறப்பட்ட முதலீடுகள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உண்மையில் இதுவரை பெறப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்பதை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திமுக அரசை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இதுவரை அது பற்றிய நிறுவனங்கள் வாரியான விவரங்களை வெளியிட தயக்கம் காட்டுவது ஏன் என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பி அறிக்கை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.